இப்போது நேஷ்னல் பாலிடிக்ஸில் பார்க்கும்போது டெல்லியில் ஆம் ஆத்மியுடைய தோல்வி அதை வீழ்ச்சின்னு சொல்லலாமா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதோட எஃபெக்ட் என்னவாக இருக்கும்? அது ஒரு தோல்வி தான். ஆனால் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா அது ஸ்டேட் என்று இருந்தாலும் அது அவங்க ஃபுல் இது இல்லையே, யூனியன் டெரிட்டரி, ஸ்டேட்வுட் டிமாண்ட் இருக்குது. இந்த இதில் லெஜிஸ்லேச்சர் இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை. அங்கே கவர்னர், அங்கே லெஃப்டினன்ட் கவர்னர் ரொம்ப மோசமாக நடந்திருக்காங்க. அதனால் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். அதில் சில தவறான கொள்கையில் போகிறாங்க. அவங்க பிஜேபி மாதிரி சில விஷயத்தை எடுக்கிறாங்க. இதில் அவங்க ஆரம்பத்தில் இருக்கும்போது எனக்கு ஹை ஹோப்ஸ் இருந்தது. அது குறைஞ்சி போச்சு. இப்போ அது கொஞ்சம் சந்தர்ப்பவாத போக்கில் போகிறாங்க. ஒருவேளை அந்த ஹோப்ஸ் வந்து அது ப்ராக்டிக்கல் இல்லையோ சார்? அதாவது களத்துக்கு வந்துட்டா அது அவங்களாலேயே ஆம்பிஷன்ஸ் ஹையாக இருந்தால் கூட அதை செய்ய முடியாத சூழல் இருக்குமா? இருக்கலாம். ஆனால் அதனால தவறான கொள்கை எடுக்கக்கூடாது. இல்லை, வெறும் இந்த சாஃப்ட் இந்துத்துவான்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து இந்துத்துவா சில இந்த அதே பாதையில் போய் மைனாரிட்டிஸ் சரியாக இது பண்ணுறதில்ல, அதெல்லாம் இருந்தால் அது சந்தர்ப்பவாதம் தான். வேறு மாதிரி நடந்துருக்கலாம். ஆனால் அவங்க சில சாதனைகளும் செய்திருக்காங்க. ஹெல்த்து, எஜுகேஷன் அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த போர் ஏரியாஸ்லாம் அவங்க தான் பாப்புலர். அதனால் அது அவங்கள வந்து யூ கான்ட் ரைட் ஆஃப். பஞ்சாபில் இருக்காங்க. ஆமாம், இதில் பெரிய வெற்றி தான் அங்கே. அதனால் அவங்க ஒரு ஃபோர்ஸ் தான். அப் அண்ட் டவுன் நடக்கும். எப்படி இதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு பார்க்கணும் கெஜ்ரிவால். அவர் மேலே ஆனால் ரொம்ப மோசமாக இடியெல்லாம் பயன்படுத்தி தான் அவங்கள டேமேஜ் பண்ணியிருக்காங்க.